வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 600 வாட் ஓப்பன் எல் மோட்டார் தான் சர்வீஸ் போயிட்டுருக்கு. இது நம்ம போட்டது கிடையாது. சென்னையிலேருந்து வந்திருக்கு மோட்ரு. வேறு யாரோ போட்டது. மோட்டார் போட்டு ஒரு 6 மந்த்து கூட ஆகல. ரிப்பேர் வந்துருச்சு. சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பியிருந்தோம் வாங்கின இடத்துல. ஆனால் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே வாரத்தில் ரிப்பேர் வந்துருச்சு அப்படின்னாங்க. அது அங்கேயே அனுப்பி பாருங்கள். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம இன்ஸ்டால் பண்ண கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணவே நமக்கு டைம் பத்த மாட்டேங்குது. அதனால் நீங்கள் அங்கேயே பாருங்கள் அப்படின்னா, இல்லை ஆல்ரெடி அவங்ககிட்ட அனுப்பினோம், திரும்பவும் கம்ப்ளைண்ட் உடனே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருந்தாங்க. எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் முன்னாடியே அந்த மோட்டார் நமக்கு வந்துருச்சு. மோட்டார் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் சென்டர் ஷாஃப்ட் மேக்னெட் வந்து 2 மேக்னெட் வந்து தனியாக வந்திருக்கு. ஆல்ரெடி இது ஒரு முறை வந்திருக்கும் போல். இவங்கெல்லாம் பேஸ்ட் போட்டு ஒட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மேக்னெட், புது மேக்னெட்டு பேஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக கிடையாது. இந்த மேக்னெட் வந்து இந்த ப்ளம்பிங் லெஃப்ட் ஹேண்ட்லான்றதுனால இந்த விளக்கு வீச ஓடுறதுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது மேக்னெட் அந்த ரன்னிங்கில் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும். ஒரு 10 சுற்று சுற்றுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக பிடிங்கிட்டு வந்துடும். அது மேக்னெட்டோட பொசிஷன் ப்ளஸ் வந்து அதுக்கு போடுற பேஸ்ட் எல்லாமே பக்காவாக இருந்தால் மட்டும்தான் கண்டினியூவாக நமக்கு அந்த ஆர்பிஎம் பிக்கப் ஆகி ஒரு 3000 3300 ஆர்பிஎம்மில் மோட்டார் லோடு எடுத்துகிட்ருக்கோம். அது ப்ராப்பராக பண்ணாமல் விட்டுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி திரும்ப பிடிங்கிட்டு வந்திருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த மோட்டாரே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டு வேறு மோட்டார் வாங்குற அளவுக்கு யோசிக்கிறாங்க சில கஸ்டமர்லாம். மேக்னெட் பிடிங்கிருச்சு அப்படின்னா அந்த மோட்டார் உதவாது அப்படின்ற மாதிரி. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மேக்னெட் தூளாக போனாலும் ஸ்பேர் மேக்னெட் இருந்துச்சு, நம்மக்கிட்ட ஸ்பேர் அவைலபிள் இருக்குது அப்படின்னா அதை பேஸ்ட் பண்ணி பக்காவாக ரன் பண்ணி கொடுத்துட்றோம். ஸ்பேர் இல்லை அப்படின்னும் போது வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா உடையில இவங்களுக்கு பேஸ்ட்லேருந்து பேர்ந்துட்டு தான் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஃபுல்லாகவே ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக திருப்பி ரீஒர்க் தான் பண்ண போகிறோம். ஏன்னா அவங்க போட்டிருக்கிற பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் மேடு பள்ளம் இருக்குது. சைடில் வந்து உராஞ்சிச்சுன்னா மேக்னெட் கட் ஆகி போயிடும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு வீசு அதிகமாகும் போது எந்த மேக்னெட் வந்து ரொம்ப க்ளோஸாக போகுதோ அந்த மேக்னெட் வந்து பிடிங்கிட்டு வந்துடும். இது அந்த மாதிரி தான் தூக்கி மேடாக நிற்கிறதுனால அந்த மாதிரி போயிருக்கு. நம்ம இது எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் போட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுது, தண்ணி எந்தளவுக்கு பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதர் கஸ்டம் நம்மக்கிட்ட இன்ஸ்டால் பண்ணாமல் வேறு பிஎல்டிசி வேறு அவங்கக்கிட்ட போடுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் நம்ம டிலே பண்ணுறோம் ஒன்று போடுறதில்ல அப்படின்னா, நாங்கள் போட்ட கஸ்டமரே பார்த்திங்கன்னா மோர் தென் 1000 கஸ்டமர் ரேஞ்சில் இருக்காங்க இப்போதைக்கு. ஏன்னா 7 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி டைமில் ஸ்பேர் இல்லாமல் போயிடுது. இந்த கஸ்டமருக்கு நம்ம போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கஸ்டமர் ஸ்பேர் இல்லாமல் போயிடுது. அது புரிஞ்சுக்கிறதுல அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்கக்கிட்ட போடலை சோலார் நம்ம அதனால் பண்ணித்தர மாட்டாங்களோ அப்படின்ற மைண்டுக்கு வராங்க. அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா மேஜர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட இன்ஸ்டால் பண்ண கஸ்டமர் தான் நான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க என்ன நம்பி வந்திருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் அப்படின்னா சடனாக நான் உடனே சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். இருக்கிற ஸ்பேர் ஃபுல்லாக உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துட்டு அந்த கஸ்டமர் சடனாக ஒரு ஸ்பேர் இல்லை கிடைக்காத ஒரு பொருளாக இருக்குது அப்படின்னா டிமாண்டு 1 மாதம் 20 நாள் ஆகலாம் முன்ன பின்ன. அந்த மாதிரி போச்சுன்னா என்னோடய நேம் டேமேஜ் ஆகிடும் என்னோடய கஸ்டமர்கிட்ட. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிலே பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா பண்ணித்தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை நினைக்கிறாங்க. நாங்களும் பணம் தான் தர்றோம், சர்வீஸ் பண்ணி தர மாட்டீங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்களுக்கு மெயின் வந்து ஸ்பேர் தான். ஸ்பேர் இருந்துச்சு அப்படின்னா எந்த கஸ்டமர் இருந்தாலும் பண்ணி கொடுப்போம். இப்போ ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி ரொட்டேட் ஆகுது, எந்த அளவுக்கு தண்ணி பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சென்டர் ஷாஃப்ட் மேக்னெட்டை வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிட்டோம். ஓப்பனாகவே வச்சு பார்த்திங்கன்னா சீல்டு எதுவும் போடாமல் ஆயில் இல்லாமல் இம்ப்ளர் இல்லாமல் டெஸ்டிங் போட்டிருக்கோம். 2 பெனலில் லைன் கொடுத்துருக்கோம். மோட்டார் வந்து கரெக்டான பொசிஷனில் சுற்றிட்டுருக்கு. ஃபுல் டைட்டாக ஓடும். ஏன்னா மேக்னெட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் திக்னஸாகவே போட்டிருக்கோம். ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்குது. நல்லா பிக்கப் ஆகணும். ரெண்டாவது நம்ம இம்ப்ளர் எல்லாமே இன்சர்ட் பண்ணாலும் ஒரு 1 or 2 டேஸ் டெஸ்டிங் ஓட்டிகிட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்களோட கம்ப்ளைண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளோ இல்லை ஆஃப் டே ஓடிச்சுன்னா அதுக்கப்புறம் தான் மேக்னெட் பிடுங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக டெஸ்டிங் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் டெலிவரி கொடுக்க போகிறோம். பிக்கப் நல்லாவே ஸ்டார்ட் ஆகி பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போர்ட்லேயோ மற்ற கம்ப்ளைண்ட்டோ கிடையாது. மேக்னெட் பிடுங்குன்னு தான் உங்களுக்கு மேஜர் கம்ப்ளைண்ட்டு. ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எந்தளவுக்கு பம்ப் பண்ணுது, எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்ப்போம். மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சு டெஸ்டிங் போட்டிருக்கோம். தண்ணிக்குள்ளே ஆன் பண்ண போகிறோம். தண்ணி எந்தளவுக்கு பம்ப் பண்ணுது, குறைஞ்சது ஒரு 5 to 8 hours ஒரு நாளாச்சு ஃபுல்லாக நம்ம ஓட்டி பார்க்காம டெலிவரி கொடுக்குறதில்ல சில மோட்டார்லாம். அந்த கண்டிஷனில் இந்த மோட்டார் இருந்தது. மேக்னெட் ஃபுல்லாக பிடுங்கிட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி பிக்கப் நல்லா போயிட்டுருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்னெட் பேஸ்ட் பண்ணது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலு சீல்டு டேமேஜ் ஆகிருந்து இது மட்டும் தான் மாற்றிருக்கோம். ப்ளஸ் லேபர் எல்லாம் சேர்ந்து என்னவோ அது மட்டும்தான்.
நல்லா அருமையாகவே பம்ப் பண்ணிகிட்ருக்கு. 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ 3வது டைமாக நம்மக்கிட்ட வந்திருக்கு. இப்போ எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓட்டி பார்த்து கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க போகிறோம். இதுக்கான மொத்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலு, சீல்டு ப்ளஸ் லேபர் எல்லாம் ரூ. 600 வருது. கம்ப்ளீட் செட் எல்லாமே ரூ. 600 முடிஞ்சிருக்கு. ஏன்னா மற்ற எந்த ஸ்பேரும் நம்ம மாற்றலை. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.